வெல்கம் உடன் பிசிக்கல் ரிவ்யூ. இன்று நாம் ஜாவா நிரலாக்கத்தில் தரவுகள் வகைகள் பற்றி பேசுவோம். ஜாவா என்பது ஒரு கணினி மொழி. நாம் அதற்கு புரியும் மொழியில் தரவுகளை வழங்க வேண்டும் அல்லது சேர்க்க வேண்டும். இந்த தரவுகள் வகைகளை முதன்மை மற்றும் முதன்மை அல்லாத வகைகளாக வகைப்படுத்தியுள்ளனர். இதில் மீண்டும் வகைப்படுத்தல் உள்ளது. வீடியோவை தொடங்கும் முன் நீங்கள் இன்னும் குழந்தைகளை தவிர்க்கவில்லை என்றால் உடனே சந்தா தொடங்கிய பிறகு பக்கத்தில் உடனே பாதாம் மறக்காதீர்கள். அசல் தரவுகள் வகைகள் என்றால் என்ன? அசல் தரவுகளை ஏன் வகைப்படுத்துகிறார்கள்? அதுக்காக ஒரு சிறிய எடுத்துக்காட்டை பற்றி பேசுவோம். ஒரு பொருளை எடுத்துக்கொள்வோம். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. எடுத்துக்காட்டாக மொபைல் போனில் உறுதிப்பொருள் சாலிட். இந்த மொபைல் போன் ஒரு பொருளாகும். இப்படியானவற்றை ஜாவா மொழியில் வெர்பல் என்று அழைக்கிறார்கள். இங்கு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் மொபைல் என்பது ஒரு முறை தொலைவு. இதனை மாறிலி என கூறலாம். இப்போது வெவ்வேறு வகையில் தலைவராக பால் எடுத்துக்கொண்டோம். இது திரவப் பொருள். திரவ சஸ்பென்ஸ் எங்காவது மொபைல் போன் கொண்டு வந்தால் ஒரு பெட்டியில் விநியோகம் செய்யப்படும். அதே வகையில் ஒரு பாட்டில் அல்லது பாக்கெட்டில் விநியோகம் செய்யப்படும். மேலும் வேறு ஊரில் குழுவாக சமையல் எரிவாயு எடுத்துக்கொண்டால் இது வாயு பொருள். வாயு உபாதானம் மாறிலி பயணம் என்றால் லீக் ப்ரூப் சிலிண்டரில் விநியோகம் செய்யப்படும். அதே விதமாக கணினிக்கு நாம் வழங்கும் வகை வகையான தரவுகளை பல்வேறு வடிவங்களில் வழங்க வேண்டும். நாம் எந்த வகை தரவுகளை கணினி தொடங்கவோ என்று கூறுவதுதான் தரவுகள் வகைகள். அதற்காகவே தரவுகளை பல்வேறு வகைகளாக வகைப்படுத்தியுள்ளனர். முக்கியமாக தரவுகளை முதன்மை மற்றும் முதன்மை அல்லாத வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. முதன்மை வகையில் எண்ணியல், பூலியன், அக்ஷர் என 3 வகைகள் உள்ளன. முதன்மை அல்லாத வகையில் RS, சேகரிப்புகள், இணைப்பு மற்றும் வகுப்பு என 4 வகைகள் உள்ளன. முதலில் எண்ணியல் தரவுகள் வகைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். நியூமிக்ஸ் தரவுகளில் எண்கள் உள்ளன. இந்த எண்ணியலை முழு எண் வகை மற்றும் ஊதல் வகையாக இயல்பாக வகைப்படுத்தியுள்ளனர். வீட்டில் எண்களை பயன்படுத்துகிறார்கள். அதேபோல ஊதலில் டிஜிட்டல் டாக் வகை எண்களை பயன்படுத்துகிறார்கள். எடுத்துக்காட்டாக வீட்டில் மாறி X50 என்றால் டிஸ்கமல் 1.2 இருக்கும். முழு எண்ணை 50 புத்தகங்கள் உள்ளன என்று கூறும் சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் 1.30 கிலோ 1.5 கிலோ விலையை கூறும் சந்தர்ப்பத்தில் நாம் பயன்படுத்துகிறோம். நமது நாணயத்தை டிஸ்மிஸ்லே கணக்கிடுகிறோம். வங்கி இருப்பு பார்த்தால் RS 593.56 உள்ளது என கருதுங்கள். அப்போது இந்த டிஜிட்டல் தரவு பாணியை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். இந்த முழு எண்களை மற்றும் தேவையை மீண்டும் வகைப்படுத்தினர். முழு எண்களை வெளியில் குறுகிய மற்றும் நீண்ட வகைப்படுத்தினர். நாட்டில் சீரான மற்றும் இரட்டிப்பு வகைப்படுத்தினர். இவைகள் அனைத்தும் எண்கள் செய்தியளிக்க பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் தரவியல் அறிவியல் அடிப்படையில் பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக ஆன்லைனில் 50 புத்தகங்களை ஆர்டர் செய்தால் அதற்கேற்ப பெரிய பெட்டிகள் விநியோகிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் நாம் 10 புத்தகங்களை ஆர்டர் செய்தால் அதற்கேற்ப சிறிய பெட்டி விநியோகிக்கப்படுகின்றது. இதுபோல தரவின் அளவின் அடிப்படையில் வெளியில் ஷர்ட், இன்டிஜர், லாங், ஃப்ரூட் மற்றும் டபுள் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். இதுக்காக நாம் கணினி தரவு பிரிவுகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கணினி நினைவக பிரிவு. ஒரு பிட் என்பது ஒரு பைனரி எண் ஆகும். இது மிகவும் சிறிய தரவாகும். 4 பிட்களை சேர்த்தால் ஒரு பைட் ஆகிறது. 8 பிட்களை சேர்த்தால் ஒரு பைட் ஆகிறது. ஒரு கிலோபைட். 1904 சேர்த்தால் ஒரு கிலோபைட். இந்த டிவிகளை கீபேட் மொபைல்களில் பார்க்கிறோம். ஒரு மெகாபைட் 125 கிலோமீட்டர்களை சேர்த்தால் ஒரு மெகாபைட். இந்த எம்பிக்களை இப்போது ஸ்மார்ட் போன்களில் உள்ள படங்கள் அல்லது பாடல்களில் பார்க்கிறோம். ஒரு கிகாபைட் = 2125 மெகாபைட்ஸ் 1024 மெகாபைட்ஸை சேர்த்தால் ஒரு கிகாபைட் ஆகிறது. இதை ஸ்மார்ட் போன்களில் உள்ள உள்ளக சேமிப்பு அல்லது ராம் அளவுகளில் பார்த்திருக்கிறோம். ஒரு டெராபைட் என்பது 2 கிகாபைட்ஸ் ஆகும். 1000 கிகாபைட்ஸை சேர்த்தால்
ஒரு டெராபைட் ஆகிறது. இந்த டிவிகளை தனிப்பட்ட கணினி அல்லது லேப்டாப்பில் உள்ள உள்ளக சேமிப்பில் பார்த்திருக்கிறோம். 1 பிட் ஈக்குவல் டு 402 டெராபைட்டுகளுக்கு 1000 நாட்கள் கழித்து ஒரு பிட், பைட் மற்றும் கிகாபைட் ஆகியவற்றை நாம் காண முடியாது. இவை கனிம தரவு சேமிப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக நிறுவனங்களின் சர்வர்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போது தரவு கல்லூரியில் பைக் மூலம் ஒரு வெளிப்படுத்தல் செய்யும் போது கடையில் 2 சிறுவர்கள் இருந்தால், டீசரில் 4 சிறுவர்கள் இருந்தால், மேலும் லாங் என்றால் பைட்டுகளை தரவாக சேமிக்கலாம். பைக் மூலம் நாம் 128 முதல் 127 வரை எண்களை சேமிக்கலாம். பைக் மோடு 3 எண்கள் வரை நாம் தரவுகளை சேமிக்க முடியும். மேலும் இன்டர்லில் நாம் 10 எண்கள் வரை தரவுகளை சேமிக்க முடியும். இதில் 250,000 வரை நாம் தரவுகளை சேமிக்க முடியும். ஆனால் இதில் நாம் அதற்கு முன்பு தொடங்குவது தவறு. எங்கள் இந்திய மொபைல் எண்ணுகள் 9 தொடர் அல்லது இந்த தொடர் அல்லது 6 அல்லது 7 தொடர் மூலம் தொடங்குகின்றன. இந்த தரவுகளை நாம் இந்த வீட்டின் அருகில் சேமிக்க முடியாது. தொடங்குவதற்கு நீண்டகால தரவுகளில் சேமிக்க வேண்டும். இப்போது டிஜிட்டல் தரவு வகையில் ப்ளோக் 4 பை சேமிக்க முடியும். பணங்களில் எந்த பைட்டையும் சேமிக்க முடியும். அடிப்படையில் மற்றொரு வகைப்படுத்தல் பூலியன். இந்த பூலியனில் 2 முடிவு பதில்கள் மட்டுமே உள்ளன. அவை உண்மை அல்லது பொய். இதில் நேர்மறை வரம்பு மட்டுமே இருக்கும். எடுத்துக்காட்டாக, எந்த ஒரு தேர்வின் முடிவை வழங்க வேண்டும் என கற்பனை செய்யுங்கள். அது 35க்கும் குறைவாக இருந்தால் பொய், அல்லது 35க்கும் அதிகமாக இருந்தால் உண்மை போன்ற சூழ்நிலைகளில் பூலியன் வகை பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் உண்மை அல்லது பொய் வகை கேள்விகளில் இந்த பூலியன் தரவுகளை பயன்படுத்துகிறார்கள். மூலத்தில் ஒரு பிட்டின் தரவுகளை மட்டுமே சேமிக்க முடியும். உண்மை அல்லது பொய் இரண்டிலும் சரியானது அல்லது தவறானது என தொடங்குகிறோம். அதுவே அடிப்படையில் கடைசி முறையாக கேரக்டர் தரவு வகை மூலம் ASCII காட்சிகளை உள்ளடக்குகிறோம். இதில் அகர வரிசை, அனைத்து சிறப்பு கேரக்டர்கள் மற்றும் இடங்கள் எதையும் பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு கேரக்டரை மட்டுமே பயன்படுத்தலாம். கேரக்டரை ஒற்றை கோர்ஸில் சேமிக்க வேண்டும். கேரக்டர் தரவு வகையில் 2. பறவைகளை நட்சத்திரமாக்கலாம். இப்போது எனக்கு அடிப்படை தரவு வகைகள் தொடர்பான ஒரு முன்னணி தரவியல் அறிவியலில் முன்கூட்டியே வரையறுக்கப்பட்ட தரவுகள் இல்லை. இவை 4 வகைகள். அவை கைது கலெக்ஷன்கள். இணைப்பு மற்றும் வகுப்பில் பல்வேறு தரவுகளை சேமிக்கிறோம். ஆனால் அந்த பல்வேறு தரவு வகைகள் எப்போது என்பதை மீண்டும் முன்னணி தரவுகளில் நாம் சேர்க்க வேண்டும். கலெக்ஷன்களில் கூட பல்வேறு தரவு வகைகள் உள்ளன. நாம் கைது மற்றும் கலெக்ஷன்களில் தொடங்குகிறோம். எந்த வகை தரவையும் நாம் மீண்டும் அடிப்படை தரவு வகையில் சேமிக்க வேண்டும். இப்பொழுது மீதமுள்ளவை இணைப்பு மற்றும் வகுப்பு பற்றி நாம் அடுத்த வீடியோக்களில் அறிந்து கொள்வோம். நடக்கிறதுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும். இப்படியான மேலும் அறிவார்ந்த வீடியோக்களுக்கு உடனே பிசிக்கல் வினி சப்ஸ்கிரைப் செய்யவும்.